ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் vlog. இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பலாப்பழம் வச்சு தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இந்த பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, யார் சாப்பிடணும், யார் சாப்பிடக்கூடாதுங்கிறது எல்லாமே நான் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் இந்த பலாப்பழத்தை தேனில் கலந்து சாப்பிட்றத பற்றின ப்ராசஸே நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும், அதையுமே செலக்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுத்து என்னோடய வீடியோவை 2-3 பேருக்கு எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பலாப்பழம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும், அதே மாதிரி ஒரு சில பேர் சாப்பிடக்கூடாது அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த பலாப்பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் ரேராக தான் கிடைக்கும். எங்கள் அம்மா வீட்டில் வந்து போனோம் அப்படின்னா கிடைக்கும், இல்லைனா அவங்க இங்கே வந்து கொடுத்துடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் என் தம்பிக்கிட்டே எங்கள் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்படி கிடச்சி தான் எனக்கு இந்த பலாப்பழம். ஸோ எனக்கு இந்த பலாப்பழம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தங்கம் மாதிரி, ஒரு தங்கத்துக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ வேல்யூ இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த பலாப்பழத்துக்கும் இங்கே வந்து மதிப்பு. ஏன்னா அந்தளவு வந்து பலாப்பழம் வந்து மகாராஷ்டிராவில் எல்லாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. மோஸ்ட்லி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க பார்த்திங்களா, இங்கே தங்கி அவங்க வந்து விரும்பி சாப்பிட்றதுனால அங்கங்கே நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு சில வீட்டில் பிடிச்சவங்க வீட்டில் அந்த பழத்தை வந்து மரமாகவே வச்சுருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் எப்படி எங்கே பார்த்தாலும் அவைலபிளாக இருக்குமோ அது மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ பலாப்பழத்தில் என்னெல்லாம் இருக்குது, என்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக புரதச்சத்து, மாவுச்சத்து, அது மாதிரி விட்டமின் வந்து சி, பி, ஏ இதெல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், துத்தநாகம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கனிம பொருட்களும் நமக்கு வந்து இந்த பழத்தில் நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பலாப்பழம் வந்து டோட்டலாக நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்லதுன்னே சொல்லலாம். இதில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இதில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும். எதனால் அப்படின்னா விட்டமின் ஏ, சி இதில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இம்யூனிட்டி செல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், அதாவது தூண்டிவிடும். இந்த பழத்தை சாப்பிட்றதுனால, அப்படி தூண்டி விடுறதுனால நமக்கு வந்து என்ன அப்படின்னா தொற்று நோயிலேருந்து பாதுகாக்கும் நம்மளைய வந்து. ஸோ நமக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜி அதுலேருந்து நம்மளை வந்து இந்த பலாப்பழம் சாப்பிட்டுட்டு வர்றதுனால அதெல்லாம் தடுக்கும். அடுத்து நம்மளுடைய ஹார்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும், நம்மளுடைய ஹார்ட்டை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எதனால் அப்படின்னா இந்த பழத்தில் பொட்டாசியமும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. அதனால் ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுனால நம்மளுடைய ஹார்ட்டை வந்து, இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மெயினான பங்கு இருக்குது. அடுத்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. செரிமான பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ கண்டிப்பாக இந்த பழ சீசனில் இந்த பழத்தை அப்பப்போ சாப்பிட்டுட்டு வாங்க. எதனால் அப்படின்னா இந்த பழத்தில் நார்ச்சத்து இருக்குது. ஸோ அந்த நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் யாருக்கெல்லாம் இருக்குதோ அதை வந்து தடுத்து குடலை வந்து, நம்மளுடைய குடல் சொல்லுவோம் இல்லையா, அந்த குடலை வந்து ஸ்ட்ராங்காக இயக்கிறதுக்கு நமக்கு இந்த பழம் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சரும ஆரோக்கியம். இந்த சரும ஆரோக்கியம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின் சி இதில் இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்ல பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. நம்மளுடைய ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு முதிர்ச்சி அடைந்த மாதிரி இருக்கும், ஏஜ் ஃபேக்டர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் யங்காக தான் இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் உள்ளவங்களுக்கு இந்த பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த மாதிரி தோற்றம் அளிக்காமல் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனிங்காக பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவும். ஸோ ஸ்கின்னு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, ஹார்ட்டு ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு, டைஜஷனுக்கு, இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பழம் வந்து உதவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தை வந்து சிறுநீரக குழாய் புற்றுநோய் பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த பழத்தை ஒரு நாளைக்கு 2 நேரம் ஜூஸாக குடிச்சிட்டு வந்தாங்க. தொடர்ந்து 5 நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை அது மாதிரி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த நோயிலேருந்து குணமடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் சிறுநீரக குழாய் புற்றுநோய் பாக்டீரியா பாதிப்பு இருக்குதோ அவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஜூஸ் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஏ உயிர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து உடம்புக்கும் சரி மூளைக்கும் சரி நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு உதவுது. ஸோ இதில்
விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேல் தோல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஸ்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கடுக்காக லேயராக இருக்குது. ஸோ அதில் மேல் தோல் வந்து நல்லா சாஃப்டாகவும் வளவளப்பாகவும் இருக்கிறதுக்கு இந்த பலாப்பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு ரீசன் விட்டமின் ஏ. அது மட்டும் இல்லாமல் நரம்புகளுக்கும் நம்ம வந்து உறுதி அளிக்கிறது இந்த பழம் தான். நம்மளுடைய போன் எல்லாமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ரத்தத்தை வந்து விருத்தியாக்கும். ஸோ ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புல ரத்தம் வந்து விருத்தியாகும். அதே மாதிரி பல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொற்று கிருமிகள், அதாவது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த பலாப்பழத்தை வந்து சாப்பிடாமல் இருக்காதீங்க. இப்போ நம்ம ப்ளஸ் எல்லாமே பார்த்தாச்சு, நன்மைகள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ தீமைகள் கொஞ்சம் பார்க்கலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா நேச்சுரலாகவே ஸ்வீட் கண்டென்ட் இருக்குது. அதாவது இனிப்பு வந்து நேச்சுரலாகவே இருக்கும். ஒரு சில பலாப்பழம் நல்லா தித்திப்பாக இருக்கும், ஒரு சில பலாப்பழம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். இருந்தாலுமே இந்த பழத்தில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய சுகர் லெவல் நம்மளுடைய ரத்தத்தில் கலந்துரும். நம்ம இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வர்றதுனால நம்மளுடைய பிளட்டில் வந்து இதோட சுகர் லெவல் ஆட் ஆகும்போது இரத்த சர்க்கரை வந்து அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து தீமைகளில் வந்து வருது. இது வந்து எதனால் அப்படின்னா நமக்கு பலாப்பழத்தில் வந்து அதிகமாக கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் யாரெல்லாம் சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கீங்களோ அவங்க இந்த பழத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து வயிற்று பொறுமல், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வயிறு வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து உப்பசமாக இருக்கும், ரொம்ப வந்து நிறைஞ்ச மாதிரியே இருக்கும், ரொம்ப வந்து இதாக இருக்கும்னு சொல்லி நம்ம பேசிப்போம் இல்லையா. அதில் வந்து என்ன காரணம் அப்படின்னா இந்த பழப்பழத்தில் சர்க்கரையும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வாய்வு தொல்லை அதிகமாக இருக்கும், வயிற்று உப்பசம் வந்து நமக்கு ஏற்படும். அதுதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காது இந்த பழம் சாப்பிட்டா. அவங்களாம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இதில் வந்து லேட்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரப்பர் பால் வந்து இருக்குது. நம்ம கட் பண்ணும்போதே தெரியும், வெள்ளை வெள்ளையாக பிசு பிசுப்பாக நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அது நேச்சுரலாகவே இந்த பழத்தில் வந்து இருக்கிறதுனால அதுதான் வந்து என்ன அப்படின்னா அலர்ஜிக்கு மெயினான காரணமாக இருக்கும். நம்ம பழம் கட் பண்ணும்போது இதில் இருக்காது, பட் அந்த இதுலேருந்து தான் எல்லாமே நமக்கு அந்த பழம் வந்து உருவாகுது. அதனால் இந்த பழம் சாப்பிட்டாலுமே ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் இருக்கும், அவங்க சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சிறுநீரகத்தில் பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அவங்க வந்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அப்படி உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால கிட்னி பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பலாப்பழம் சாப்பிட்றதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு சிலர் யாரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அவங்களாம் ஆசைக்குன்னு சாப்பிட்டு பிரச்சனைகளை வந்து இழுத்துப்பாங்க. அதனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு, கண்டிப்பாக அவங்களாம் சாப்பிடாதீங்க. மெயினாக யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா யாருக்கெல்லாம் அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குதோ கண்டிப்பாக இந்த பழத்தை டச் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த பழம் வந்து சாப்பிடவே கூடாது அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. அடுத்தது இதை வந்து நம்ம தேனில் கலந்து சாப்பிட்றதான ப்ராசஸ் பார்க்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தேன் வந்து கலந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேன் கலந்து வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்ணாடி ஜாடியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேனும் பலாப்பழமும் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும், சுத்தமான தேன். அதை மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 15 நாள் வரைக்கும், 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரூம் டெம்பரேச்சரில் வெளியில் வைக்கிறவங்க 2லேருந்து 3 நாள், ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்க 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா எப்படி ஊறும் அப்படின்னா ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகும். ஸோ நான் யூஸ் பண்ணுற பிராண்டு பார்த்திங்க அப்படின்னா டாபர் பிராண்டு. ஸோ இது வந்து தேனில் கலந்து வச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 4லேருந்து 6 மணி நேரம் ஆகும் ஊறுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்லாம். தினமும் காலையில் இதை வந்து ஒரு 2-3 பீஸ் குட்டி குட்டியாக இருக்கிறத எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து நமக்கு வந்து செரிமானத்துக்கும் நல்லது, நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நல்லது,
நம்மளே வந்து ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வெறும் பலாப்பழத்தை சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாதவங்க, தேன் கலந்து சாப்பிட பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். தேனில் வந்து நேச்சுரலான அந்த இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த பலாப்பழத்தோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்து அதிகமாக கொடுக்காம நல்லா ஊறி போய் பதப்படுத்த இருக்கும். அதனால் அந்த பலாப்பழமும் தேனும் சூப்பரான காம்பினேஷன். ஒரு சிலர் நெய் விட்டும் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நெய் விட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் நெய் விட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பலாப்பழத்தை அளவாக சாப்பிட்டு நலமுடன் இருக்கணும் அப்படின்னு நான் எல்லாருமே கேட்டுக்கிறேன். நான் சொன்ன அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸு அந்த தேனில் ஊற வச்சு சாப்பிட்ற ப்ராசஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.